மில்லியம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒரு சூப்பரான வேலை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த அறிவிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே 10th 12th டிப்ளமோ டிகிரி இப்படி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய மார்க்ஸ் அடிப்படையில் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இதை அடிப்படையை வச்சு வழங்கப்படுது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பல்வேறு பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் குறைந்தபட்ச சம்பளம் 8000, அதிகபட்சமாக 34,000 வரைக்கும் சேலரி வழங்கப்படுது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டென்டல் அசிஸ்டன்ட், டென்டல் சர்ஜியன், நியூட்ரிஷன் கவுன்சிலர், ஐடி கோஆர்டினேட்டர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதற்கான கல்வி தகுதி என்ன, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லியம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கூடிய முழுமையான தகவல்களை நம்ம பார்த்துடலாம். அறிவிப்பு பண்ணது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உட்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனைகள், சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஸோ இதிலெல்லாம் நேஷ்னல் ஹெல்த் ஸ்கீம், அதாவது தேசிய சுகாதார குழும திட்ட அந்த ஸ்கீமில் இந்த வேலைவாய்ப்பானது வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸ், ஒப்பந்த அடிப்படையிலான பணிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இதில் என்னென்ன பதவி, அதற்கான தகுதி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 1, அதில் ஸ்கீம் நேஷ்னல் அர்பன் ஹெல்த் ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீமில் ஒரு வேகன்சி. ஸோ இவங்க கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டு ஆர் எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே கிராஜுவேட் பண்ணியிருக்கலாம், அல்லது டிகிரி படிச்சுட்டு கம்ப்யூட்டரில் டிப்ளமோ பண்ணியிருக்கலாம். மாத சம்பளம் 13,500. ஸோ அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அது SBHI அந்த ஸ்கீமில் கேட்டிருக்காங்க. ஸோ கல்வி தகுதி சேம் தான். நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இந்த ஸ்கீமில் மாத சம்பளம் 10,000. அடுத்த பதவி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான். ஓகே, இது SNCU ஸ்கீமு அம்பை GHக்கு. ஸோ கல்வி தகுதி சேம் தான். இதற்கான மாத சம்பளம் 10,000. ஓகே, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதில் டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த். ஸோ அந்த ஸ்கீமில் இதில் வேலைவாய்ப்பு. இதுவும் நம்பர் ஆஃப் வேகன்சி 1. ஸோ இவங்களும் கம்ப்யூட்டர் ஆர் எனி கிராஜுவேட்டு வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர், கல்வி தகுதி சேம் தான். மாத சம்பளம் 10,000. ஸோ அடுத்த பதவி டென்டல் சர்ஜியனு, இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 4 கொடுத்துருக்காங்க. இது BMPU அந்த ஸ்கீமில் கேட்டிருக்காங்க இந்த வேகன்சிஸ் எல்லாமே. ஸோ இவங்களுக்கான தகுதி BDS டிகிரி பண்ணியிருக்கணும். ஓகே, காலேஜஸ் இருக்கு. ஓகே, ஷுட் ஹவ் பின் ரெஜிஸ்டர்ட் வித் தமிழ்நாடு டென்டல் கவுன்சில். ஸோ BDS பண்ணிவிட்டு தமிழ்நாடு டென்டல் கவுன்சிலை ரெஜிஸ்டர் பண்ணவங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் 34,000. ஸோ அடுத்த பதவி டென்டல் அசிஸ்டண்ட்டு, நம்பர் ஆஃப் வேகன்சி 3. ஸ்கீம் BPMU. ஸோ அந்த ஸ்கீமில் இந்த வேகன்சி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி 10th ஸ்டாண்டர்ட், எக்ஸ்பீரியன்ஸ் இன் டென்டல் ஹைஜீன். ஸோ குறைந்தபட்சமாக நீங்கள் 10th படிச்சு தான் போதும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு மேலே +2 டிப்ளமோ அது மாதிரி படிச்சிருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இன் டென்டல் ஹைஜீன். ஸோ அது முக்கியமாக கேட்டிருக்காங்க. மாத சம்பளம் 13,800. ஸோ அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் DEIC. ஸோ அந்த ஸ்கீமில் ஆடியாலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கேட்டிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஸ்பீச் தெரப்பி அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி. ஸோ இதுதான் இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன். மாத சம்பளம் 23,000. ஸோ அடுத்த பதவி நியூட்ரிஷன் ரிஹாபிலேஷன் சென்டர் NRC, அதில் நியூட்ரிஷன் கவுன்சிலர் பதவி கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 1, BSc நியூட்ரிஷன் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சைல்டு நியூட்ரிஷன். ஓகே, இவங்களுக்கான மாத சம்பளம் 18,000. ஓகே, அடுத்து ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் HMIS அந்த ஸ்கீமில் IT கோஆர்டினேட்டர் வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 1. ஸோ இவங்க MSc IT அல்லது BE பண்ணியிருக்கலாம். மாத சம்பளம் 21,000. ஸோ அடுத்து ஃபெசிலிட்டி குவாலிட்டி அஷூரன்ஸ் கமிட்டி, ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர், நம்பர் ஆஃப் வேகன்சி 1. ஸோ இவங்க MBBS டென்டல், ஆயுஷ், பேராமெடிக்கல் டிகிரி வித் மாஸ்டர்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஹெல்த் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஹெல்த், மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது மேற்குறிப்பிட்ட கல்வி தேதி முடிச்சிருக்கணும். ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் 2 வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான மாத சம்பளம் 60,000. ஸோ அடுத்த பதவி ரேடியோகிராஃபர், இது தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ். ஸோ அந்த ஸ்கீமில் இந்த வேகன்சி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சி 1, டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி. மாத சம்பளம் 8,000. அடுத்த பதவி OT அசிஸ்டண்ட்டு, நம்பர் ஆஃப் வேகன்சி 2, தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ். ஸோ அந்த ஸ்கீமில் இந்த வேகன்சி. ஸோ இதற்கான கல்வி தகுதி தியேட்டர் அசிஸ்டண்ட்டு, பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஸோ இதுதான் இவங்க கல்வி தகுதி. மாத சம்பளம் 6,000. ஸோ அடுத்த பதவி நர்சிங் அட்டெண்டன்ட், நம்பர் ஆஃப் வேகன்சி 3. இது தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ். ஸோ அந்த ஸ்கீமில் வருது. இவங்களுக்கான கல்வி தகுதி நர்சிங் அசிஸ்டண்ட்டு, பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ். மாத சம்பளம் 6,000.
ஸோ அடுத்து வந்து ஓடி டெக்னீஷியன் நம்பர் ஆஃப் வேகன்சி 2 டிப்ளமோ இன் ஓடி டெக்னீஷியன் பண்ணியிருக்கணும். ஓகே, இவங்களுக்கான மாத சம்பளம் 15,000. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் கம் டேட்டா. ஓகே, நம்பர் ஆஃப் வேகன்சி 2. இவங்களுக்கான கல்வி தகுதி கம்ப்யூட்டர் கிராஜுவேட் ஆர் எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர். ஓகே, அப்ளிகேஷன் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஓகே, இவங்க வந்து கம்ப்யூட்டர் கிராஜுவேட் பண்ணியிருக்கணும் அல்லது எனி டிகிரி பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் டிப்ளமோ பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 15,000. அடுத்த பதவி ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். ஸோ இவங்க வந்து டிகிரி பண்ணியிருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 வருடம் வந்து ஹெல்த் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் 12,000. அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி 1. ஸோ இவங்க வந்து டென்டல், ஆயுஷ், நர்சிங், சோஷியல் சயின்ஸு, லைஃப் சயின்ஸு கிராஜுவேட். ஸோ இதில் கிராஜுவேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டிகிரி வித் மாஸ்டர்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 வருட ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷனில் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் 40,000. அடுத்து வந்து சைக்கியாட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்க வந்து எம்எஸ்சி சோஷியல் ஒர்க், எம்ஏ சோஷியல் ஒர்க் மெடிக்கல் அண்ட் சைக்கியாட்ரிக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் பண்ணிக்கலாம் வித் 6 months ட்ரைனிங் அட் ஐடென்டிஃபைடு நோட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த மேற்குறிப்பிட்ட கல்வி தகுதி 6 மாதம் வந்து பயிற்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான மாத சம்பளம் 18,000. அடுத்து வந்து RMNCH. ஓகே, கவுன்சிலர் நம்பர் ஆஃப் வேகன்சி 2. இவங்க வந்து மாஸ்டர் ஆர் பேச்சுலர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கு, பப்ளிக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சோஷியாலஜி, ஹோம் சயின்ஸு, ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் படிச்சிருக்கலாம். 1 வருடத்துலேருந்து 2 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. மாத சம்பளம் 18,000. ஸோ அடுத்த பதவி ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானி. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்களுக்கான கல்வி தகுதி BUMS, ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் சச்சஸ் தமிழ்நாடு போர்டு ஆஃப் இந்தியன் மெடிசன். ஸோ இவங்க வந்து அந்த குறிப்பிட்ட கல்வி தகுதி முடிச்சிருக்கணும். அதற்கான அந்த தமிழ்நாடு அரசினுடைய அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த போர்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்களோட மாத சம்பளம் 34,000. அடுத்த பதவி ஆயுஷ் சித்தா, ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதி. ஓகே, இவங்க வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி 1. கல்வி தகுதி வந்து BHMS, ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு. ஸோ இவங்க BHMS முடிச்சிருக்கணும், அந்த ரெஸ்பெக்டிவ் போர்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். மாத சம்பளம் 34,000. அடுத்த பதவி மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா, நம்பர் ஆஃப் வேகன்சி 2. BSMS, ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு. ஸோ இதுவும் வந்து BSMS பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ரெஸ்பெக்டிவ் போர்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 40,000. ஸோ அடுத்த பதவி வந்து தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல், நம்பர் ஆஃப் வேகன்சி 2. ஸோ இவங்க வந்து நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் பண்ணியிருக்கணும். சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூடு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி. ஸோ தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த நிறுவனத்தில் தான் இவங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்களுக்கான மாத சம்பளம் 15,000. அடுத்து வந்து சித்தா டாக்டர் கன்சல்டன்ட். ஓகே, இவங்களுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சி 1. கல்வி தகுதி BSMS, ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு. ஓகே, ஸோ இவங்க வந்து BSMS முடிச்சுட்டு அந்த தமிழ்நாடு அரசினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அந்த நிறுவனத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மாத சம்பளம் 40,000. அடுத்து வந்து டிஸ்பென்சர் ஆயுஷ் சித்தா, நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்க வந்து டிஃபார்ம் பண்ணியிருக்கணும். இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் ஃபார் சர்டிஃபிகேட்ஸ் கோர்ஸ் இஷ்யூடு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி. ஸோ இவங்க வந்து தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கல்வி நிறுவனத்தில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான மாத சம்பளம் 15,000. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 38 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ பல்வேறு பதவிகள், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேருந்து டென்டல் அசிஸ்டண்ட்டு, டென்டல் சர்ஜனு, நியூட்ரிஷன் கவுன்சிலரு, IT கோஆர்டினேட்டர், இப்படி பல்வேறு பதவிகளுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த பதவி வந்து முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேர்வு செய்யப்படும் நிலையில் 11 மாத பணி நியமனத்திற்கான ஒப்பந்த பத்திரம் அளிக்க வேண்டும். ஸோ நீங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா ஒப்பந்த அடிப்படையில் 11 மாதத்துக்கு இந்த பணி உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் கொடுத்துருக்காங்க. அந்த இணையதளத்தில் நம்ம விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையதளத்தில் விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண மட்டும்தான் இது வந்து ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வலுவலகத்தில் நேரிலோ தபால் மின்னஞ்சல் மூலமாகவோ பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ நீங்கள் வந்து நேரில் போய்ட்டு ஆஃபீஸில் கொடுக்குறேன் அல்லது வந்து போஸ்டரில் அனுப்புகிறேன் அல்லது இமெயில் மூலமாக அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறாங்க. அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள். ஸோ இது வந்து அதாவது மாவட்ட சுகாதார சங்க மூலமாக இந்த வேலை வாய்ப்பானது வழங்கப்படுது. ஸோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நிறைய பதவிகள், ஸோ 38 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க. ஸோ இந்த சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லடன் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.